என்னக்கா? ஏன் இன்னும் 2 பேரும் சாப்பிடாம இருக்கீங்க? எங்களுக்கு பசிக்கல அண்ணி, நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்களும் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். எங்களுக்கு வேணாம் அண்ணி. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு யார் மேல கோவம்? ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க? இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு நீங்க வேற ஏன்டா நோகடிக்கிறீங்க? அக்கா, வித்யாதாக்கா எங்களை நோகடிக்கிறா. இவ்வளவு வருஷமா இந்த வீட்டுல நாங்களும் ஒருத்தங்க தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா எங்களை வீட்டை விட்டு வெளியே போன அவ மிரட்டுறா. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டுக்கா நாங்க வந்து சாப்பிடுவோம்? மாமா, நான் பேசினது மட்டும் போட்டு கொடுத்தீங்களே, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. வித்யா, அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும். நீ அந்த வார்த்தைய சொன்னியா? ஆமாமா, ஆனா அவங்க இத பார், அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா அது இல்ல. மன்னிப்பு கேளு. சாரி மாமா, சாரி அத்தை. ஆனா நான் மனசார மன்னிப்பு கேட்கலமா, உங்களுக்காக தான் கேட்டேன். இவங்க பண்ண காரியத்துக்கு நான் அப்படி பேசினது தப்பே இல்லம்மா. அப்படி என்ன பண்ணாங்க? நம்ம வீட்ல இருந்துகிட்டு இவங்க நமக்கு துரோகம் பண்றாங்கம்மா. வித்யா, துரோகம்ன்றது பெரிய தப்பான வார்த்தை. திரும்ப திரும்ப நீ அப்படி சொல்லாத. எனக்கு அதுதான் சரின்னு படுதாத்த. ரஞ்சிதாவ அம்மா எப்ப வீட்டை விட்டு அனுப்புனாங்களோ அப்பவே நீங்களும் அவளை தூக்கி எறிஞ்சிருக்கணும். சரி, அப்படி செய்யலன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ மேல பாசம் அப்படியே பொங்குதுன்னா அத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அம்மா சொன்னது மீறி எதுக்கு அவளை அருண் கூட சேர்த்து வைக்கணும்னு துடிக்கிறீங்க? இந்த கல்யாணத்துக்கு எதிரா ஏன் அருணை தூண்டி விடுறீங்க? இதையெல்லாம் துரோகம் சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? நாங்க யாருக்கும் துரோகம் பண்ணல. அருணோட விருப்பத்துக்கு மதிப்பு கொடுங்கன்னு தான் சொல்றோம். சும்மா மழுப்பாதீங்க அத்தை. இத்தனை வருஷமா இந்த வீட்டை நம்பிதானே உங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த வீடும் இங்க இருக்கிறவங்களும் தானே உங்களுக்கு முக்கியமா இருக்கணும். ஆனா இங்க எல்லாரையும் விட அவதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. அவளுக்காக தானே நீங்க கூஜா தூக்கிட்டு இருக்கீங்க. எங்க வீட்லயே இருந்துட்டு எங்களுக்கு எதிராக தான் நடந்துப்பீங்கன்னா நீங்க ஏன் இங்க இருக்கணும்? அதான் வெளியே போங்கன்னு சொன்ன. உங்க ஆளு அங்க தனியா தானே இருக்கா. அவகிட்ட போய் அடைக்கலம் கேட்டா அவ உங்களை ஏத்துக்க மாட்டாளா என்ன? வித்யா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. கொஞ்சம் நிதானமா பேசு. அவங்க உன் மாமா அத்தைங்கிறத மறந்துட்டியா? மாமா அத்தைன்னு பெருசா சொல்லிக்கிட்டா மட்டும் போதுமாமா? இவங்க நம்மளுக்காக என்னமா பண்ணிருக்காங்க? சரி விடுங்க, அத்தையாவது பரவாயில்ல, ஏதோ நம்ம எல்லாருக்கும் சமைச்சு போடுறாங்க. மாமா என்னமா பெருசா கிழிச்சாரு?